ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பர்களே. இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? தம்பி ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், சரிங்களா? அதுக்காக தான் கிளம்பிட்டோம். வாங்க எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, வாங்க போய் பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கிஷோரோட ஸ்கூல். பார்த்துங்க, இதான் ஜோசப் ஸ்கூல், சரிங்களா? இது வந்து என்னன்னா, இது வந்து பின்கேட்டு, இப்படியே தான் பஸ்ஸெல்லாம் போகும். இதுதான் வந்து சென்னை டு திருச்சி ரோடு ஹைவே. பாருங்கள், பைக்கெல்லாம் வந்து வெளியில் பார்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து உள்ளே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்கூல் வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. பாருங்கள், நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா விஐபி இதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். 2 மணிக்கே ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் 2:45 தான் வந்தோம். வந்தவனே பார்த்தா பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு செம்மையாக ஆடுதுங்க பிள்ளைங்க. பாருங்கள், இதான் கிஷோர் ஸ்கூலோட கிரவுண்டு. அது மேலே பாருங்கள், இதெல்லாம் வந்து 11th 12th கிளாஸ். இந்த பக்கம் தான் தம்பி, அந்த பக்கம் தான் வந்து மேலே கிஷோர் வந்து 7th படிக்கிறான். மேலே வந்து இது 2வது மாடியில் தம்பி இருக்கான். எப்பவுமே வந்து மேடை போட்டு தான் பண்ணுவாங்க இந்த ஸ்கூலில். ஆனால் இந்த டைம் தான் என்னான்னு தெரியலை, கீழே மண்ணிலே விளையாட விட்டாங்க. மண்ணிலே டான்ஸ் ஆட விட்டுட்டாங்க. விளையாடும் எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மிஸ் வந்து ஒடியாந்து ஏதோ அவந்துச்சு, அதுக்கு வந்து கட்டி விட்டு போயிட்டாங்க. விஐபிஸ்லாம் மேலே இருக்காங்க பாருங்கள், மேடை மேலே இருக்காங்க. இப்போ வந்து கொடியேற்ற போகிறாங்க. கொடியேற்றத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே எல்லாமே வந்துட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாக நாங்களாம் அந்த சைடில் தான் எல்லாமே. இங்கே பேரண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த லைனும் அந்த லைன் தான் நின்னாங்க. வெயில் வேறு, வெயிலில் கொஞ்சம், ஆனால் அன்றைக்கி நேற்று வெயில் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் வானம் மூடிக்கிட்டே இருந்தாலும் தெரிஞ்சுக்கல. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் மேக்கப் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த குழந்தைங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா சூப்பராக பாருங்கள், பரதநாட்டியத்துக்கு செம்மையாக க்யூட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்ல க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், நிறைய ஏஞ்சல்ஸ்லாம் நின்னாங்க பாருங்கள் சைடில். நானும் அந்த ஏஞ்சல்ஸுங்களை ரொம்ப நேரமாக ஃபோட்டோ பிடிக்கணும் பார்த்துட்டே இருந்தேங்க, முடியலைங்க. ஒரு வேலையாக ஆனால் பிடிச்சிட்டேங்க. கொடி ஏற்றிட்டுருக்காங்க. எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தாங்க கொடி ஏற்றும் போது. எல்லாம் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. இவங்க தான் ஃபோட்டோகிராஃபர். வந்து இந்த எதுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் ஃபோட்டோ வேணுமோ அவங்கவுங்க சில்ட்ரன்ஸ் வந்து ப்ரைஸ் வாங்குறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே கலந்துருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க. அவங்களுக்கு யார் வேணுமோ அந்த ஃபோட்டோஸ் வந்து வாங்கிக்கலாம். அவங்க சில்ட்ரன்ஸ் இருக்கிற ஃபோட்டோ மட்டும் வாங்கிக்கலாம். எத்தனை காப்பி வேணாலும் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. நாங்கள் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நாங்கள் முன்னாடியே நின்றுட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். பாருங்கள், ஜெயர்சி பிள்ளைங்களாம் வந்து அழகாக நிற்கிறாங்க பாருங்கள். தம்பி பாருங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, மேலே வந்து ரெட் கலரு கேப் போட்டிருக்கான். அங்கே தான் கிஷோர் நிற்கிறாரு. நல்லா சூப்பராக இந்த ட்ரைனிங் பாருங்கள், 15 டேஸாக ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாங்க கிஷோருக்கு. இங்கே பாருங்கள், நடுவில் வந்து விளக்கு மாதிரி வச்சுருக்காங்க. விஐபிஸ் அவங்க இருக்காங்களா, வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றுவாங்கங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களாம் முன்னாடி ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வராங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் பிள்ளைங்க. பேரண்ட்ஸ்லாம் இங்கே பாருங்கள், இங்கே தான் வரிசையெல்லாம் உட்காந்துருக்காங்க. பேரண்ட்ஸ் இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் வரலை. சில்ட்ரன்ஸ் நிறைய இருக்காங்க, ஆனால் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அதிகமாக வரலைங்க. நிறைய டான்ஸ் ஆடினாங்க. என்னால் வந்து கம்மியாக தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரம் செல்லை வச்சுட்டே நிற்கிறத பார்த்தா எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் வீடியோ தான் நான் பிடிச்சேன்.
நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. நல்லா குழந்தைங்கள சூப்பராக ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர்னு இருக்குது பாருங்கள். அதுதான் தம்பியோட ஸ்கூல். இப்போ பாருங்கள், இப்போ தான் தம்பி வந்துட்டுருக்கான் பாருங்கள். கிஷோர் வந்துட்டுருக்கார் சார். பாருங்கள், நான் கூப்பிட்டேன் கிஷோர்னு கூப்பிட்டேன்னா பாருங்கள், 2 சில்ட்ரன்ஸ்க்கு நடுவில் 3 பேர் வரிசையில் போகிறாங்களா பாருங்கள், திரும்பி பார்க்குறா பாருங்கள் தம்பி. அவர் தான் கிஷோர். நல்லா அழகாக ட்ரைனிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இங்கே ஒரு பாப்பா பாருங்கள், இவ்வளோ வளர்த்தியாக முடி வச்சுட்டு போகுது பாருங்கள் அழகாக. இதில் பாதி வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னொரு பாதி வீடியோ வந்து நான் கராத்தே வீடியோஸ்லாம் இருக்குது. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்க நண்பர்களே, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நல்லா குளு குளுன்னு ஜில்லுனே இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.